Hello friends, welcome to Dhuran Academy. Very good morning to all. இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்குண்டான குரூப் 4 ஆன்லைன் பேட்சை பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பதிவு தான். ஸோ நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, பேமெண்ட் எப்படி நீங்கள் வந்து கட்டணும், அதே மாதிரி வந்து பேமெண்ட் ப்ராசஸ் என்ன, பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ், பேட்ச் டெஸ்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன விஷயத்த வந்து பண்ணணும், இதை பற்றி A to Z இந்த பேட்சை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ பற்றியில் ஒரு ½ அன் அவர் நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஸோ ½ அன் அவர் தயவு செஞ்சு 6 மாதம் நீங்கள் என்னோட பயணிக்க போகிறீங்க. சரியா, பேட்சில் 6 மாதம் என்னோட பயணிக்க போகிறீங்க. ஒரு ½ மணி நேரம் எனக்காக ஒதுக்கி இந்த பேட்ச் ப்ராசஸ் ஃபுல்லாக கேட்டுட்டு ஓகே சார், அதேமாதிரி நம்ம ஸ்டடி பிளான் வீடியோ அந்த பேட்ச் ப்ராசஸ் வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் நேற்று முந்தா நேற்று அந்த லைவ், அந்த பிடிஎஃப் லிங்க் சாரி அந்த வீடியோ லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பிடிஎஃப்ல லிங்காகவும் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதை பார்த்துட்டு ஓகே சார் எனக்கு எல்லாமே எவ்ரிதிங் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணால் போதும். சரியா, அடுத்தது பேட்சில் பொறுத்த மாதிரி 2 முக்கியமான விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி போடக்கூடிய பேட்ச். ஓகேவா, என்னது நியூ சிலபஸ், இப்போ வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க பார்த்தியா, இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த பேட்சை வந்து நம்ம போடுறோம். அதனால இது வந்து தமிழ் மீடியத்துக்கு உண்டான பேட்ச். ஓகேவா, ஏன்னா இப்போ நியூ சிலபஸ்க்கு ஏற்றாமல் நம்ம ரன் ஆகணும், அந்த ஷார்ட் டைமில் முடிக்கணும் அப்படின்னா ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் நம்மளால் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாதுப்பா. பண்ணலாம், பட் ஆனால் அது வந்து ஒரு ஒர்த்தபுளாக ஒரு பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு கைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எப்படின்னா படிச்சுக்கலாம், நம்ம படிக்க வைக்கிறோம் அப்படின்னும் போது அதை பர்ஃபெக்டாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சரி, அப்போ ரெண்டுத்துக்கும் பண்ணால் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் நம்ம தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் இந்த பேட்சை வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மட்டும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது, இது ஒரு பெய்டு பேட்ச்ப்பா. ஓகேவா, 1500 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணி இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேட்ச் இப்போ நம்ம துரோன் அகாடமி இப்போ தான் நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது நீங்கள் 1500 rupees வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சார் நான் ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட், ஓகே ஆல்ரெடி உங்க பேட்ச்ல படிச்சிருக்கு அப்படின்னா நீங்க 1200 வந்து பேமெண்ட் பண்ணா போதும், 300 rupees பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா, நியூ ஸ்டூடெண்ட்க்கு 1500, ஓகேவா, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 வந்து நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஷெடியூல் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, ஏன் இதை நான் முன்கூட்டியே சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் பண்ண வேலை தான். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பேட்சில் கொடுக்குற விஷயத்தான் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, நம்ம லிங்க்லாம் அனுப்பிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே அவங்க வீடியோலாம் பார்த்து வீட்டில் கேட்டு ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேட்சை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா அந்த ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 பேர் என்ன பண்ணுவோம்னா சரி என் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் உங்கள் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ண முடியாத சிச்சுவேஷன் போகக்கூடாது. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சு, இதுக்கப்புறம் பேட்ச் போடணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட முடியாது. ஓகேவா, அதனால் ஸோ இந்த வீடு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. ஓகேவா, நல்ல அகாடமி சூப்பராக இது எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் லிங்கை மட்டும் ஷேர் பண்ணுங்கள், அவங்க பார்த்துக்கிட்டோம். அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அவங்க பேட்சில் ஜாயின் பண்ணிடும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம படிக்கிறோம், நம்மளோடு சேர்ந்து மற்றவங்களையும் படிக்க வச்சு அப்படின்னா அதனுடைய ப்ளஸ்ஸும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா, நம்ம முன்னேறன்றதை விட நம்ம முன்னேற மாதிரி எல்லாரும் முன்னேற நினைக்கிறது மட்டும்தான் சிறந்த முன்னேற்றமாக இருக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த விஷயத்த நான் சொல்கிறேன்ப்பா. ஓகேங்களா, ஏன்னா அதனால் எனக்குமே வந்து வேலை அதிகமாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரியா, ஓகேப்பா. ஸோ நம்ம போடக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்குண்டான ஆன்லைன் பேட்ச். ஓகேவா, ஸோ இதை பற்றி நம்ம A to Z கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபே தேயிற அளவுக்கு பேசியாச்சு. ஓகே, அதாவது ஸ்டடி பிளான் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு, அதே மாதிரி வந்து பேட்ச் ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு, எப்படி கொண்டு போகிறோம் முதற்கொண்டு எல்லாமே. இப்போ என்னையை விட உங்களுக்கு தான் நல்லது சார். என்ன சார் நீங்கள் வளர்ந்து பேசாதீங்க சார், முதல்ல பேமெண்ட் அந்த ஸ்கேனர் அனுப்புங்க சார், நான் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க நான் சொல்லியிருப்பேன் 30 நிமிஷம் என்ன சொல்லப்போ எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் ஸ்கேனர் மட்டும் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு தான் பாதி பேர் இருப்பீங்க. ஓகேவா, ஏன்னா இது வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி பார்க்கக்கூடிய விஷயம் தான். சரியா, ஓகேப்பா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பிடிஎஃப்பையும் வீடியோவையும் முழுசாக பார்த்துட்டு இதில் கொடுத்துருக்க லிங்க் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணால் போதும்பா. ஓகேவா, ஸோ பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து 3 கொடுத்துருக்கேன், இதையே நீங்கள் வந்து பார்த்துக்கணும்பா. ஓகேவா, ஸோ ஒரு 2 minutes நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பேட்ச் ஷெடியூல் பிடிஎஃப். ஓகே, பேட்ச் ஷெடியூல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் எப்படி ரன் ஆக போகுது. ஓகேவா, ஸோ இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 ஷெடியூல் நம்ம சொல்லியிருக்கோமா, அந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் இதில் தான் இருக்குது.
ஓகே, இந்த PDF வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பேட்ச் வந்து ரன் பண்ண போகிறோம். என்னது, இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பேட்ச் வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஷெட்யூல் 1. எல்லாத்துலேயுமே தமிழ், மேக்ஸ், ஜிகே காமனாக இருக்கும். ஓகேவா? எல்லாமே ஃபுல் டெஸ்ட் தான், எல்லாமே ஃபுல் டெஸ்ட் தான். சரி, இந்த ஒவ்வொரு ஸ்டடி பிளான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? பார்க்காம பேட்ச் மட்டும் பார்த்துட்டு ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா பின்னாடி வந்து இது நம்ம கவனிக்காம விட்டுருமே. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அதுக்கு நீங்கள் ப்ரீ பிளான்லாம் இருக்கலாம். முன்னாடியே பார்க்குறீங்க அப்படின்னா, பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் படிக்கிறாம படிச்சுட்டு வருவீங்க. சரியா? இதுதான் ஸ்டடி பிளான் தெரிஞ்சு அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் படிக்கிறது கூட அட்வான்ஸாக இருக்கலாம். அதுக்காக நான் சொல்ல வரேன். அடுத்து வந்து ரெண்டாவதாக என்ன வச்சிருக்கு அப்படின்னா ஸ்டடி பிளான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஓகேவா? இது வந்து ஒரு யூடியூப் லிங்க். அதான் சொன்ன பற்றி நான் முந்தானத்து ஒரு வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடி பிளான் வீடியோ லிங்க் இதில் கிளிக் பண்ணியிருக்கேன், வச்சிருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த யூடியூப்ல அந்த வீடியோ நீங்கள் வேற எங்கேயும் தேடி அலைய தேவையில்லை. சரியா? ஏன்னா இதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, சார் நீங்கள் ஸ்டடி பிளான் வீடியோ பார்த்துட்டு சொன்னீங்க, அது எங்கே சார் இருக்குன்னு ஃபோன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே இருக்குப்பா. இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்ல ஓப்பன் ஆகும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பேட்ச் இன்ஃபர்மேஷன் வீடியோவும் கொடுத்துருக்கேன். பேட்ச் எப்படி ரன் பண்ண போகிறோம் இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்துட்டு ஓகே, இந்த பேட்ச்லையும் பார்த்து இந்த 3 வீடியோ பார்த்துட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம்பா. ஓகேவா? முன்கூட்டியே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் மீடியத்துக்கு உண்டான பேட்ச்ப்பா. தமிழ் மீடியம் சொல்லிட்டு மட்டும்தான் நம்ம வந்து பேட்ச் வந்து போட்டிருக்கோம். சரியா? இங்கிலீஷ் சொல்லி கோச்சிக்காதீங்க. இது வந்து என்னுடைய சிச்சுவேஷன், உங்களுக்கு போடக்கூடாதுன்னு இல்லை, போட்டால் என்னால் கரெக்டாக வந்து கொண்டு போக முடியாது. இது என்னுடைய ப்ராப்ளம் தான், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா. சரியா? ஓகே, இதுக்கான ஃபீஸ் என்ன சொல்லிக்கோ 1500. ஓகே, இது வந்து நியூ ஸ்டூடெண்ட். நம்மளுடைய ஓல்டு பேஸ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1200 rupees வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணால் போதுமா, 1200 rupees. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சிடென்ட், அதனால் வந்து இது ஒரு ஞானோதயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போன பேட்ச் ஃபஸ்ட் பேட்ச் நம்ம போட்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அந்த அட்மிஷன் க்ளோஸ் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த 100 பேர் ஜாயின் பண்ணதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் இப்போ வந்து எங்கிட்ட பேமெண்ட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு, நான் ரெடி பண்ணிட்டு வரலான்றதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்சை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. என்னது, ரெடி பண்ணி வரலான்றதுக்குள்ளே பேட்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சு சார். ஓகேவா? மீ ஒரு 500 ரூபாய் கம்மியாக இருக்குது. ஓகே, அந்த ரெடி பண்ணி வரதுக்கு நீங்கள் பேட்சை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அதனால் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு போய் ஜாயின் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா 1000 ரூபாய் இருக்குல்ல, அந்த 1000 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க, மீதி 500 வந்து அதுக்கப்புறம் எப்போ வருதோ கொடுங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். இது எனக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு சார், இல்லை நான் வந்து முன்னாடியே ஜாயின் பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா, அதாவது திறமை இல்லாமல் படிக்காமல் போகிறது வேறு, காசு இல்லாமல் படிக்கக்கூடாது. ஓகேவா? காசு இல்லைன்றதுனால படிக்காமல் இருக்கக்கூடாது, அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் 1000 rupees இருக்குது, மீதி 500 நான் அப்புறம் தரேன் அப்படின்னா நீங்கள் வந்து பேட்சை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய மனசாட்சியை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா நான் அந்த சேர்த்த 100 பேருமே நல்லா கவனிச்சு இதையுமே வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் எப்பயுமே வந்து நான் எப்படி நம்புறனோ அதேமாரி அவங்களே நம்புவாங்க. இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய நம்ம துரோனாவுடைய பாண்டிங். ஓகேவா? ஏன்னா அந்த 1000 rupees வந்து பேமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்ன மாதிரியே வந்து அவங்களே ஒரு டேட்டு, நீங்களே ஒரு டேட் சொல்லுங்கப்பா, அந்த டேட்டுக்குள்ளே மீதி அமௌண்ட்டை பே பண்ணுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இல்லை சார் நான் பேமெண்ட் பண்ணுறேன் இந்த டேட், அந்த டேட்டுக்குள்ளே அவங்களே பேமெண்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு அதாவது அவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க, நானும் என் மனசாட்சி இருக்கேன். சரியா? இது மட்டும்தான் நமக்கு இடையான ஒரு பாண்டிங். சரியா? அதை நான் சொல்ல வரேன். அதனால் சார் அமௌண்ட் ரெடி பண்ணுறது லேட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதனால் ஒரு 1000 rupees ஆச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி அமௌண்ட் எப்போ தரீங்களோ, அது 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சு கூட நீங்கள் தராமல் இருந்தால் தந்துக்கலாம். ஓகேவா? இல்லைனா மட்டும் சரி என்கிட்ட பேமெண்ட் இருக்குன்னா பண்ணுங்க, நம்ம 1000 ரூபாய் கட்டலாம் அப்படின்றத நான் சொல்ல வரல. சரியா? ஏன்னா இந்த 1500 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 6 மாதம், ஒரு மாதத்துக்கு வந்து ஜியோ யூசி பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஒரு மாதத்துக்கு 300 ரூபாய் ஜிசி பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நீங்கள் 1000 விஷயம் சொன்னாலுமே, ஓகே, 1000 விஷயம் சொன்னாலுமே 300 ரூபாய் நம்ம மாதம் யோசிக்கிறது கிடையாது. ஓகேவா? அப்படி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்ச் மாதம் 250 ரூபா தான். சரியா? இதுக்கப்புறம் உங்களுடைய அட்டென்ஷன் என்னவோ அதை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் டைம் பேமெண்ட் மட்டும் தான்ப்பா, சிங்கிள் டைம் பேமெண்ட் மட்டும் தான். ஒரு வாட்டி தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். சரியா? அடுத்த முறை வந்து இருக்காது. ஒரு வாட்டி பேமெண்ட் பண்ணி நம்ம பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ப்ராசஸ் வந்து டெலகிராமில் தான் பண்ண போகிறோம்பா. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெலகிராமில் தான் நம்ம இந்த பேட்ச் வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பு, சார் நான் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இருக்குது அதெல்லாம் பண்ணுமான்னு கேட்டேன் அப்படின்னா அது கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் இன்ஸ்டாகிராம் ஒரே மாதிரி வரதுனால சார் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டே காட்ட மாட்டேன்னு கேட்குறீங்க. சரியா?
அது இன்ஸ்டாகிராம் இல்லை, டெலகிராம். அந்த கிராம் வேற, இந்த கிராம் வேற. சரியா, 2 கிராமுக்கும் வெயிட் வேறப்பா. சரியா, இந்த டெலகிராம் தான் நமக்கு தேவை, இன்ஸ்டாகிராம் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, இப்போதைக்கு இன்ஸ்டன்ட்டாக நமக்கு தேவை கிடையாது. டெலகிராம் கிராப் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்சை வந்து ரன் பண்ண போகிறோம். அந்த டெலகிராம் என்கிட்ட ஆப் இல்லை சார் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர், அதாவது ப்ராசஸ் பண்ணுவோம், அதே ப்ராசஸ் தான் இதுலையும். ஓகேவா, இங்கே டெலகிராம் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுவுமே நீங்கள் போய் தேட தேவையில்ல. ஓகே, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேவா, அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து 6 மந்த் நடக்க போகுது. ஓகேவா, 6 மந்த்துக்கு உண்டான பேட்ச் 30 டெஸ்ட். அது என்னென்ன டெஸ்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா, பேட்ச் ஓவர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா மண்டே டு சண்டே இதான் நம்ம பேட்ச் ப்ராசஸ். அது மண்டே டு சண்டே. ஓகேவா, மண்டே ஸ்டார்ட் ஆகும், சண்டே, ஒரு வாரத்துக்கு ஒரு ஷெடியூல், ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட், இதான் நம்மளுடைய ப்ராசஸ். அந்த ஒரு வாரத்துக்கு எப்போ டு எப்போ ஸ்டார்ட் அப்படின்னா மண்டே டு சண்டே. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு என்ன படிக்கணுமோ அந்த ஷெடியூல், அந்த ஸ்டடி பிளான், அந்த ஸ்டடி பிளான் ஓவர்வியூ. ஓகேவா, அந்த வாரத்துக்கு உண்டான பிடிஎஃப், அந்த மெட்டீரியல்ஸ், அந்த மெட்டீரியல் பிடிஎஃப்க்கு உண்டான வீடியோ கிளாஸஸ். ஓகேவா, அந்த வாரம் படிக்கிறதுனா கைடன்ஸ், டிப்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரம் கொடுத்துரும், மண்டேவே கொடுத்துரும். அந்த வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் டே பை டே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கும். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எண்ட், அந்த வீக்குடைய எண்டான சண்டே வந்து டெஸ்ட். ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம், ஈவினிங் ஆன்சர் கீ, ரேங்க் ரிப்போர்ட், கிளாரிஃபிகேஷன் வீடியோ, அவ்வளோதான். இதுதான் ஒரு வாரம். ஸோ இதான் நம்மளுடைய ப்ராசஸுடைய மெயினே. ஒவ்வொரு நாளுமே வந்து மண்டே டு சண்டே தான் ஒவ்வொரு ஷெடியூலுமே. இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 20 மண்டே டு சண்டே என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ணி 20 ஷெடியூல் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா, அடுத்து மெட்டீரியல். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே வந்து சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 98% சொல்லாமே சிலபஸை கவர் பண்ணிடும். ஓகே, 98%பா. ஏன்னா சயின்ஸ் வந்து நம்ம வந்து பிடிஎஃப் கொடுக்க மாட்டோம் சொல்லியிருந்தோம். ஓகே, தேவையில்லை, அது என்னட்டு தான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்டடி பிளான் வீடியோவும் பேட்ச் வீடியோவும் பாருங்கள். ஓகேவா, ஸோ அப்போ 98% வந்து சிலபஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த 98%ல் நீங்கள் 90% கவர் பண்ணாலே வேலைக்கு போயிடலாம். சரியா, அடுத்தது மெட்டீரியல் மட்டும் கொடுக்க மாட்டோம், அந்த மெட்டீரியலுக்கு உண்டான வீடியோ கிளாஸ் நாமளே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடும். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சரியா, அடுத்து பார்த்து ஷெடியூல் டீட்டெயில் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது 6 மாதமாக நம்ம வந்து ஷெடியூல் கொடுக்க போகிறோம். ஓகேவா, 20 ஷெடியூல் டெஸ்ட்டு, 5 ரிவிஷன் டெஸ்ட்டு, என்னது 10 ஃபுல் மாடல் டெஸ்ட். இதான் நம்ம ப்ராசஸ். 20 ஷெடியூலு, 5 ரிவிஷனு, 10 ஃபுல் மாடல் டெஸ்ட். இது இல்லாமல் இந்த டெஸ்ட்டுக்கு நடுவிலே வந்து பார்த்தீங்கன்னா 15 தமிழ் ஸ்பெஷல் டெஸ்ட். ஏன்னா தமிழ் வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்களே, ஸோ அப்போ நம்ம அதுக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். கூடுதலாக வந்து நம்ம படித்தாதான் நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 15 தமிழ் டெஸ்ட் இது வந்து ஸ்பெஷலாக நம்ம வைக்கக்கூடியது. ஸோ அப்போ 15 ஃபுல் டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த கொஷினை பற்றின ஒரு பயம், எக்ஸாம் பற்றின பயம் கண்டிப்பாக, அந்த ஃபியர் கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா, ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட நோக்கமே என்ன அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஷெடியூலை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, அதாவது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட்டு பற்றின பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இதுதான் மெயின் ப்ராசஸ்ப்பா. ஓகேவா, அடுத்தது டெஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் தான்ப்பா. டெஸ்ட் ப்ராசஸ் வந்து வீக்லி டெஸ்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். எவ்ரி சண்டே டெஸ்ட் இருக்கும்பா. எவ்ரி சண்டே மார்னிங் வந்து எப்படி நான் மண்டே வந்து மெட்டீரியல் கொடுத்துருவோம், சண்டே வந்து ஏர்லி மார்னிங், அதாவது ஒரு 3 மணிக்கெலாம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை சென்ட் பண்ணிடுவோம்பா குரூப்பில். ஏன் சார் 3 மணிக்கு அப்படின்னா நம்ம பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறோம் நிறைய பேர் படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கும். சரி, இந்த பேட்ச் வந்து அவங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்குன்றதுனால அவங்களும் இந்த பேட்சில் வந்து அதிகமாக ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஹவுஸ் ஒய்ஃபும் வேலைக்கு போனோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சண்டேன்றது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் ஒரு சில ஒர்க்லாம் இருக்கும். சரி, அப்போ பகலில் வந்து அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலும் அந்த டிஸ்டர்பன்ஸில் வந்து எழுத முடியாது. ஸோ அப்போ ஏர்லி மார்னிங் அப்படின்னும் போது சார் அப்போ நைட்டு கொடுக்கலாமேன்னு கேட்டிங்க அப்படின்னா நைட்டுன்றது வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் சரி, அந்த நைட்டு வந்து யாருமே தூங்குறது, நைட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வராது, எப்படா போய் தூங்கலாம் தான் தோணும். இப்போ காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரெஷ் மைண்டோட டெஸ்ட் அட்டன் பண்ணாங்கன்னா அது ஒரு புது எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் வந்து ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் போட்டுரும், 3 மணிக்கே டெஸ்ட் எழுத ஆரம்பிப்போம். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலைல 3 மணி தான் அவங்களுக்கு உண்டான பர்ஃபெக்டான டைம். சரியா, காலைல 3 மணிக்கு நான் கொஸ்டின் பண்ணலாம் கோச்சிப்பாங்க. சரியா, ஓகேப்பா. ஸோ அப்போ எவ்ரி சண்டே வந்து டெஸ்ட் நடக்கும். 200 கொஸ்டின்ப்பா. இந்த 200 கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா 100 தமிழ், 25 மேக்ஸ், 75 ஜிகே, ஆக மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும், 300 மார்க். ஒவ்வொரு வாரமும் ஃபுல் டெஸ்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். எப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில், அதுவும் ஓஎம்ஆர் டெஸ்ட் தான். பிடிஎஃபாக கொடுத்துரும். சார் வாரம் நீங்கள் கொஸ்டின் அனுப்புவீங்க கேட்டால் அப்படி கிடையாது. பிடிஎஃபாக ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து பார்த்தா முன்னாடியே கொடுத்துரும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு இந்த பிடிஎஃப் வச்சு என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஆன்சர் கீ
இப்போ சண்டே வந்து நம்ம வந்து காலைல 3 மணிக்கு வந்து கொஸ்டின் போட்டோம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. அது எப்போனா எழுதலாம்பா, நான் 3 மணினா 3 மணிக்கு எழுதணுமா சார் அப்படின்னு கிடையாது. சண்டேவே எழுதணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இது உங்களுடைய ஓன் டைம் தான். அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த வீடியோ கிளாஸ் சொன்னோம் பார்த்தீங்களா சார், வீடியோ கிளாஸ்னா இந்த பர்டிகுலர் டைமுக்குன்னு அப்படி கிடையாது. அந்த வீடியோ கிளாஸை நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம், எனி டைம் வாட்சபிள். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது ஆன்சருக்கு வந்து ஈவினிங் வந்துரும்பா. ஓகேவா? அந்த சண்டே நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை சண்டே நான் வந்து ஒரு எமர்ஜென்சி வெளியே போகிறேன், தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் அப்படின்னா மட்டும் மண்டே டெஸ்ட் எழுதுங்க. கூடுமான வரைக்கும் சண்டேவே எழுதி முடிச்சிருங்க. இல்லை சார் சண்டே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது, மண்டே நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னா மண்டே, அப்போ எவ்ரி மண்டே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனால் அது மண்டேன்றது டியூஸ்டே வெட்னஸ்டே தாண்டக்கூடாது. இப்படி போச்சுன்னா மொத்த ஷெட்யூலும் போச்சு. எனக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது, உங்களுக்கு தான் லாஸ். அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அடுத்து வந்து பார்த்தா ஆன்சருக்கு வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்துருமா. 6 மணிக்கு மேலே உங்கள் குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு வந்துடும். ரேங்க் லிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருவேன். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறத மட்டும் லிங்க் அதாவது இன்சர்ட் பண்ணால் போதுமானது. அடுத்து மேக்ஸ் ஆன்சருக்கு எக்ஸ்பிரஷன் வந்துடும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் உண்டான கொஷின் பேப்பர் அனலைசிங். இப்போ கொஸ்டின் பேப்பர் அனலைசிங் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எப்படி அணுகிருக்கணும், தமிழ் எப்படி பார்த்துருக்கணும், ஜிகே எப்படி வந்து நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தமிழ் மேக்ஸ் ஜிகே இது மூணுமே பார்ட்டாக எந்த கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணி கரெக்டாக இருக்கும், இதுக்கான சரியான ஆன்சர் என்ன, இதை நம்ம எந்த ஆங்கிளில் போட்டிருந்தா ஆன்சர் கரெக்டாக போடலாம், இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் இந்த பேட்ச் வந்து கொண்டு போக போகிறோம். சரியா? அடுத்துப்பா மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு கொடுக்க எல்லா மெட்டீரியலுமே எப்படி கொடுக்க போகிறோம்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் கொடுக்க போகிறோம். எல்லா மெட்டீரியலுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் வந்து கொடுக்க போகிறோம். எவ்ரி ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான். எல்லா ஷெட்யூலுமே ஸ்கூல் புக்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு சில டாபிக் வந்து சிலபஸில் இருக்குது சார், ஆனால் புக்கில் இல்லை. அப்போது அந்த அவுட் ஆஃப் புக்கில் உடைய சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் நம்ம தனியாக எடுத்து கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிள் அட்டவணைகள் புக்கில் கிடையாது பொதுவாக, அதை நம்ம எடுத்து கொடுத்துரும். பகுதிகள் நம்ம எடுத்து கொடுத்துரும். ஊழலுக்கான அமைப்புகள். ஸோ அப்போ இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் அங்கங்கே சர்டிஃபிகேட்டை விட ஒரு கம்பைல் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துரும். சரியா? அப்போது 98% சிலபஸ் கவர்ட். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் பிடிஎஃப் நம்ம சேர்த்து கொடுத்துரும். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, எதிர்ச்சொல், கலைச்சொல், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து லெங்க்தாக இருக்கும். இப்போ ஓரெழுத்து மொழி இதெல்லாம் ஒரு கோர்வையாக உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னா போதும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக படித்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. சரியா? ஓகேப்பா. அப்போ அதெல்லாம் கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்து ஜிகே ஒன்லைனர். ஸோ ஜிகே நம்ம வந்து பிடிஎஃபாகவும் கொடுத்துரும் ப்ளஸ் ஒன்லைனரும் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த ஒன்லைன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் படிக்கிறதுக்காக. பட் ஆனால் ஒன்லைன் மட்டுமே நம்பக்கூடாது. புக்ஸ் தான் மெயின் சோர்ஸ். புக்ஸை படிச்சுட்டு பிறகு ரீகால் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லைனு கொடுக்குறோம். ஒன்லைன் ஜிகேக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் லெசனுக்கு கொடுக்க போகிறோம். அடுத்தது புக் பேக் அண்ட் பாக்ஸ் டாபிக். ஏன்னா எந்த ஒரு குரூப் 4 நீங்கள் எக்ஸாம் எடுத்துறீங்க அப்படின்னா இப்போ குரூப் 2 குரூப் 1க்கு இது அப்ளிகல் ஆகாது. ஆனால் குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே பாக்ஸ் டாபிக்கும் புக் பேக்கும் மேஜர் ரோல் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் வந்து கேட்குறேன் அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. ஸோ அப்போ புக் பேக் பாக்ஸ் டாபிக் மட்டும் நம்ம கவர் பண்ணும்போது அந்த கொஸ்டின் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். என்னது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ வந்து பாலிட்டி ஃபுல்லாக முடிஞ்சு அப்படின்னா அந்த பாலிட்டியில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேவா, அது டெஸ்ட்டாகவும் வச்சிரும் ப்ளஸ் வந்து பிடிஎஃபாகவும் கொடுத்துரும். சரியா? அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். இது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துரும். ஓகேவா? அடுத்து பேட்ச் பற்றின ஃபுல் ப்ராசஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பேட்ச் எப்படி ரன் ஆக போகுது அப்படின்னா முதலே சொல்லிட்டு இது டெலகிராமில் தான் இந்த பேட்ச் வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? மொத்தமாக வந்து உங்களுக்கு 3 குரூப் கிரியேட் ஆகிடும். அது 3 குரூப் வந்து கிரியேட் ஆகிடும். மெயின் குரூப், டி நியூஸ், செக்கிங் குரூப். இந்த மெயின் குரூப்பில் வந்து நம்ம என்ன விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படின்னா இதான் மெயின் குரூப், இதான் மெட்டீரியல் குரூப். ஓகேவா? அந்த பேட்சுக்கு உண்டான மெயின் ப்ராசஸ் எல்லாமே இந்த குரூப்பில் தான் நடக்கும். அந்த பேட்சுக்கு உண்டான நியூஸ் ப்ராசஸ், அந்த பேட்சுக்கு உண்டான அப்டேட் ப்ராசஸ். இப்போ இன்றைக்கி லைவ் வர போகிறேன், லைவ் லிங்க்கு ஏதாவது ஷேர் பண்ண போகிறேன், ஏன்னா மோட்டிவேஷன் கொடுக்க போகிறேன், வீடியோஸ், ஆடியோஸ், இந்த லிங்க்ஸ் எல்லாமே இந்த நியூஸில் வந்துடும். இந்த செக்கிங் குரூப்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக படிக்கலாம் அப்பப்போ செக் பண்ணுறது என்ன பண்ண போனால் அப்பப்போ உங்களுக்கு வந்து ஒரு 20 குவிஸ். ஓகே, டெய்லியுமே வந்து ஒரு 15லேருந்து 20 குவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுரும். ஓகே, இன்றைக்கி போகிறோமா, ஓகே நம்ம நல்லா மார்க் எடுத்தோம், அப்போ நல்லா படிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து மார்க் கம்மி, அப்போ இன்றைக்கி நல்லா படிக்கல. ஸோ அப்போது நல்லா படிக்கிறோமா இல்லையானது அப்பப்போ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த குரூப், இதனால தான் செக்கிங் குரூப். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குவிஸ் குரூப். அடுத்தது செப்பரேட் யூடியூப் சேனல். ஸோ நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு சில கைடன்ஸ் கொடுப்போம். எப்படி படிக்கணும், ஓகே, ஒரு சில ஷார்ட்கட்டு, ட்ரிக்ஸு, டிப்ஸு, ஓகேவா, மோட்டிவேஷன்ஸு, இது மாதிரி வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பேட்ச் மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்கறதுனால அது அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால அது நம்ம ஒரு வீடியோ கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணாலும் ஒரு வீடியோ லிங்காக கொடுத்தா போதும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வந்து கொடுத்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஓவர்வியூ. இது ஒவ்வொரு வாரமும்
இந்த வார ஷெட்யூல் எப்படி படிக்கணும், எப்படி படித்தா கரெக்டாக இருக்கும், தமிழ் எப்படி படிக்கணும், ஜிகே எப்படி படிக்கணும், எதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், எதை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், இது எல்லாத்தையுமே அடங்கிய ஷெட்யூல் ஒவ்வொரு வாரமும் வந்துரும்பா. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த வாரத்துக்கு உண்டான மெட்டீரியல் ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் எப்போ ஒன்றா பார்த்துக்கிற மாதிரி எனி டைம் வாட்சபிள் வீடியோ கிளாஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? எவ்ரி வீக் வந்து பார்த்தா லைவ் வரும் டவுட் செஷன். இப்போ இந்த வாரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் கண்டிப்பாக டவுட் இருக்கும். சரியா? சந்தோஷமா இல்லாத ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஆனால் சந்தேகம் இல்லாத ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அப்போ அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கு சந்தேகம் நிவர்த்தி பண்ணதுக்கு டவுட் செஷன் இது வந்து வாரம் இந்த டைம் தான் அப்படின்னு கிடையாது. எனி டைம் மண்டேவாக இருக்கலாம், சண்டேவாக இருக்கலாம், சாட்டர்டேவாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இப்போ ஒரு வாரம் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா அடுத்த வாரம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கு உண்டான லைவை அந்த ஷெட்யூலுக்கு உண்டான டவுட்டை அந்த வாரத்திலே ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம டவுட் செஷன் ஒன்று வைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் வீடியோப்பா. மேக்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் வீடியோ நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? இதை முன்னாடியே சொல்லிட்டேன். நம்ம வீக்லி டெஸ்ட் அனலைசிங் அதாவது தமிழ், மேக்ஸ், ஜிகே மூணுத்தையும் வந்து கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருவோம். அதேமாதிரி மோட்டிவேஷன் வீடியோ நம்ம பேட்சோடைய ப்ளஸ்ஸே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் தான். ஓகேவா? ஏன்னா பேட்சில் ஜாயின் பண்ணுறது உங்கள் பொறுப்பு. பேட்சில் ஜாயின் பண்ண உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது என்னுடைய பொறுப்பு. அப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன். உங்களால் அதாவது அது மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டிவேஷனே வேற, அதாவது ரியாலிட்டி மோட்டிவேஷன் தான் கொடுப்போம். சரியா? கண்டிப்பாக அது சாத்தியமான ஒன்றா தான் இருக்கும். அந்த சாத்தியமான ஒன்றை வச்சு சாத்தியமான ஒரு விஷயத்தை ஒரு இலக்கை இது குரூப் 4ல் வெற்றியிடக்கூடிய இலக்கை நோக்கி பயணிக்கத்தான் என்னுடைய வேலை. இதை தவறாமல் நான் செஞ்சுட்டு வரேன். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவை பார்த்தா போதும், ஆடியோவை கேட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? அடுத்து வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இது நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன்பா. அவ்வளோதான்பா. இவ்வளோ தான். நம்ம வந்து பேட்ச் ப்ராசஸ், டெஸ்ட் ப்ராசஸ், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன். ஓகேவா? இப்போ நம்ம அட்மிஷன் வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இப்போத்துலேருந்து என்ன பண்ணலாம், பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? பேமெண்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டோட லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 19. ஓகே? அப்போ டிசம்பர்னா இன்னைக்கு வந்து டிசம்பர் 17ங்களா? 17, 18, 19 17, 18, 19. ஓகேவா? அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு 3 நாள் 3 days 2 days கொடுப்போம். சப்போஸ் லிமிட் நமக்குன்னு ஒரு கவுண்ட் வச்சிருப்போம். அந்த கவுண்ட் வர வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சப்போஸ் இன்னைக்கே வந்தாலும் சரி நான் வந்து பேட்சை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம போட்டுடும். இப்போ செகண்ட் பேட்ச் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்டதுக்காக நம்ம இந்த பேட்ச் போடுறோம் அப்படின்றதுனால சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இப்போ பேட்சில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ட்ரி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்பணும், அவங்க நம்பரை சேவ் பண்ணணும், அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதை பண்ணணும் அப்படின்னா நான் அதுவும் இல்லாமல் நடுவில் வந்து வீடியோஸ் வேறு வந்து கொடுக்கணும். ஓகே? இப்போ அடுத்த வாரம் நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணால் அவங்க வீடியோஸ் ரெடி பண்ணணும். இப்போ வீடியோஸ் ரெடி பண்ணுற ஒர்க் இருக்குது, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் இருக்குது, பேட்ச் அட்மிஷன் ஒர்க் இருக்குது. அப்போ அது மூணுத்தையும் பண்ணணும் அப்படின்னும் போது கரெக்டாக இருக்காது. நம்ம என்னதான் ஆட்களை போட்டு பண்ணாலுமே அது வந்து ஒரு பர்டிகுலர் நம்பரை தாண்டிச்சு அப்படின்னா ரிஸ்க் ஆகிடும். இப்போ கடைசி வரைக்கும் நான் பேட்சில் ஜாயின் பண்ணுற வேலையை மட்டுமே இருக்கேன் தவிர ஸ்டார்ட் பண்ணுற வேலை இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பேமெண்ட் பண்ணிடுங்க, யோசிக்காதீங்க. ஓகேவா? யார்கிட்டயே வாங்கி பண்ணாலும் வாங்கி பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகேவா? உங்களுக்காக ஒரு நல்ல நண்பன் நல்ல ஒருவன் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்கள தேடியா ஜாயின் பண்ணுங்க. சரி, நாளைக்கு பேமெண்ட் பண்ணுறதை தாண்டி நாலுன்றத விட இன்றைக்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜிபே ஃபோன்பே இல்லை அப்படின்னா வேற ஒருத்தர் நம்பரோட நீங்கள் பண்ணால் கூட ஓகே தான், பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் நம்பர்லேருந்து அனுப்பணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா நான் வந்து டேரெக்டாக பேங்க்கில் போய் கட்ட போகிறேன் சார், நான் வந்து கொஞ்சம் இன்டீரியரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் நாளைக்கு பேமெண்ட் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் இன்றைக்கி நைட்டு நாளைக்குள்ளே முடிச்சிருங்க. சரியா? ஆனால் டைம் என்னமோ இருக்குது, ஆனால் சொல்ல முடியாது. நான் நினச்சேன் அப்படின்னா சப்போஸ் வந்து அந்த கவுண்ட் வரும்போது நான் முன்னாடியே கூட நான் பேட்ச் என்ன பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அதுக்காக நான் சொல்கிறேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 19, இன்றைக்கே பண்ணிவிடுங்க. ஓகே? கூடுமான வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து போன வாட்டி வந்த மாதிரி யாரும் நிற்காதீங்க. சரியா? அடுத்து பேட்ச் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிசம்பர் 22. ஓகேவா? ஸோ எப்போனா ஒரே நிமிஷம் இருங்கப்பா. டிசம்பர் 22பா. ஓகேவா? ஸோ டிசம்பர் 22னா சாட்டர்டேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் கிரியேட் பண்ணிடுவேன். சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 3 குரூப்பும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஆனால் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும்பா. பேட்ச் சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி வந்து சார் பேட்சில் நான் ஜாயின் பண்ணிட்டேன், நான் இன்றைக்கே ஜாயின் பண்ணிட்டேன், டிசம்பர் 22 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா எதுவுமே பண்ணக்கூடாது. எனக்கு எந்த விஷயம் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்களா உட்காந்து போய் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு படிக்க ஸ்டடி பிளான் கொடுத்தாச்சு, அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்.
ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு அந்த அக்கௌண்ட் டீல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நம்மளது ஆக்சிஸ் பேங்க் தான், நேமே துரோணா அகாடமி தான் வரும். ஓகே, நம்ம அகாடமி பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேமே வச்சுருக்கோம். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் டைப் இது நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் தான். பிரான்ச் வந்து செய்ய இது என்ன திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் நீங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் பேமெண்ட் பண்ணிக்கலாம்பா. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் லிங்கை நான் வந்து கீழே வச்சுருக்கேன்பா. கீழே வந்து ஒரு லிங்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த வீடியோவில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரும் கண்டிப்பாக. நீங்கள் ஸ்கேன் பண்ணதுமே இந்த பேர் வந்துரும்பா, துரோணா அகாடமி. இதான் நம்ம அகாடமியோட பேர். இந்த துரோணா இது எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னா சொல்கிறோம்பா, துரோணா அகாடமி நேம் வந்துடும். ஓகேவா, அவ்வளோதான். நீங்கள் வந்தவொடனே பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறீங்க. ஓகேவா, பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ் கொடுத்துருங்க, இதை வச்சு நான் ஃபோன்பேல பண்ண முடியுமா, ஜிபேல பண்ண முடியுமா, பேடிஎம்ல பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்பில் ஒன்றா பண்ணலாம். பேமெண்ட் ஆப் எதில் ஒன்றா பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியும். ஃபோன்பேவாக இருந்தாலும் சரி, ஜிபேவாக இருந்தாலும் சரி, பேடிஎம்மாக இருந்தாலும் சரி, ஏன் வாட்ஸ்அப் பேவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்கேனர் இருந்தால் போதும். இந்த ஸ்கேனர் வந்து ஆல் கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா, எல்லாமே வந்துடும் இதிலே. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்க சார் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு சார். இப்போ நான் என்ன சார் பண்ணணும், அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஃபஸ்ட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு, என்ன நம்பர் 6374651243, இந்த நம்பருக்கு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெலகிராமில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். டெலகிராமில் நல்லா கவனிச்சுங்கப்பா, வாட்ஸ்அப்பில் கிடையாது. இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்காது. தயவு செஞ்சு இந்த நம்பரை தவிர வேறு எதுக்கு எனக்கு அனுப்பாதீங்க. என்னோட பழைய நம்பர் இருக்கும், நம்மளுடைய அகாடமி நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்குலாம் அனுப்பிட்டு கிடக்காதீங்க. சரியா, நல்லா கவனிச்சிங்க. இந்த நம்பருக்கு அனுப்பக்கூடிய ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் என்னால் பேட்சில் ஆட் பண்ண முடியும். வேற நம்பருக்கு அனுப்பிட்டு எனக்கு வரல சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன், தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. சப்போஸ் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் நம்பருக்கு 8870234253. இது என்னுடைய அனதர் நம்பர் பா. இந்த ரெண்டு நம்பருமே ஒரே ஃபோனில் தான் இருக்கும். ரெண்டு நம்பர் ஒரே ஃபோனில் தான் இருக்கும். ஒன்று இந்த நம்பருக்கு பண்ணுங்க, இல்லை இந்த நம்பருக்கு பண்ணுங்க. ஓகேவா, ஆனால் நல்லா கவனிச்சிங்க. ஆனால் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அது பேமெண்ட் ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு மட்டும்தான் அனுப்பணும், இதுக்கு அனுப்பக்கூடாது. இது வந்து கால் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதுக்கு அனுப்பிச்சிட போகிறீங்க. ஓகேவா, இது மட்டும்தான். சரியா, இது மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் அந்த ரிசிப்ட் அனுப்ப வேண்டியது. பேமெண்ட் பண்ண ரிசிப்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்கள் நேம் என்ன பண்ணுங்க டைப் பண்ண இருப்பீங்க. ஓகேவா, ஓகே சார் இப்போ நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டேன். ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் கண்டிப்பாக வரும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெசிப்ட் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதோடு உங்கள் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு எந்த மெசேஜோ காலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சார் சிங்கிள் டிக்கு தான் காட்டுது, எனக்கு பயமாக இருக்குது, நான் உங்களுக்கு தான் அனுப்பிச்சேன்னு தெரியல, என் ஃபோட்டோ வரும்பா. ஓகேவா, என் ஃபோட்டோ வரும், அந்த ஃபோட்டோ பார்த்து ஜாயின் பண்ணிங்க. என் ஃபோட்டோ இருக்குது, அந்த டிபியில் வந்து பார்த்தா என் ஃபோட்டோ வச்சுருப்பேன். ஓகே, அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, டெலகிராம் ஓவர் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் பேமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறதே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஓகேவா, பேமெண்ட் பண்ணுறது சிங்கிள் டிக்கோ டபுள் டிக்கோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் பண்ண 24 ஹவர்ஸ்க்குள்ளே எவ்வளோப்பா 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 24 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணும். தயவு செஞ்சு மெசேஜ் திரும்ப பண்ணாதீங்க. சார் வந்துடுச்சா ரீப்ளே பண்ணுங்க, ஓகேவா சார் கன்ஃபார்ம் பண்ணுன்னு பண்ணிங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் மேலே போயிட்டே இருக்கும். நான் அப்படியே சீரியல் பிரகாரம் வந்துகிட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் 2 மணிக்கு பண்ணியிருப்பீங்க, அப்புறம் வந்து பார்த்தா திரும்ப 4 மணிக்கு பண்ணிங்க அப்படின்னா 4 மணி லிஸ்ட்டில் போய் உட்காந்துக்கும். நான் 2 மணி வரும்போது அது கடந்துருவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்களா, உங்கள் நேம் போட்டிங்களா, அதோட விட்டுருங்க. அதோட போய் நீங்கள் ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துனா அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் வேலை அதுதான். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் பண்ண ஒருத்தரோட இது வரைக்கும் நம்ம விட்டது கிடையாது. ஓகேவா, அது எப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டு போகிறோம் உங்களுக்கு தெரியும். நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதனால் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்களா அதோட உங்கள் வேலை படிக்கிறது. எந்த சார் ஓகே சார் வந்துச்சா கன்ஃபார்ம் இந்த மாதிரி எந்த மெசேஜும் பண்ணாதீங்க. அடிக்கடி மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மேலே போய் உட்காந்துரும். நான் கடைசி வரைக்கும் சேவ் பண்ணாமல் விட்டுருவேன். ஓகேவா, அதனால் என்ன பண்ணுங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்படி வரலாம் மட்டும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, இல்லை கால் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் சேவ் பண்ணுவாங்க. வெளியே வந்து நம்ம ஃபோன் கான்டாக்டில் வந்து சேவ் பண்ணுவாங்க. இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னா ஃபோன் கான்டாக்டில் சேவ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் அப்டேட் ஆகிடும். ஆனால் டெலகிராமில் ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வெளியே நம்ம ஃபோனில் கான்டாக்டில் சேவ் பண்ண நம்பர் டெலகிராமில் காட்டாது. ஓகேவா, இப்போ டெலகிராமில் காட்டாதுன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் எப்படி நம்ம சேவ் பண்ணலாம்
அதுக்குண்டான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன்பா. ஓகேவா, அந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் நான் அந்த தகவல் வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, எப்படி நீங்கள் வந்து கான்டாக்டை சேவ் பண்ணணும் அதையுமே நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் எப்படி நீங்கள் பேமெண்ட் அதாவது ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த லிங்க் அமைச்சிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரவுண்டாக ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கா, அந்த பென்சில் சிம்பிளை வந்து கிளிக் பண்ண உடனே புது ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இதே மாதிரி இப்போ டெலகிராம் ஓப்பன் பண்ணி தான் ஹோம் பேஜாக இருக்குமா, அந்த ஹோம் பேஜில் கீழே பாருங்கள் ரவுண்டாக ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கா, இந்த பென்சில் சிம்பிள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். சார் இப்போ அது வீடியோ ஒன்று 2 நாளுக்கு லேட் ஆகுது. இவ்வளோ நான் பேசிகிட்டு இருக்கேன், இது வீடியோ உள்ளே போயிட்டுருக்கு, அதனால நான் சொல்கிறேன். இங்கே ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கா, இது கொஞ்ச நேரத்தை என்ன இப்போ நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து திருப்பணம் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஆகிடும்பா. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி சிம்பிள் ஆகிடும். திருப்பணம் அதே கிளிக் பண்ணிங்கன்னா நியூ கான்டாக்ட் மொபைல் நம்பர் காட்டும். ஓகேவா, அப்போ அந்த நியூ கான்டாக்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் ஓகே அருள் என்னன்னா துரோணா அகாடமின்னு போட்டுங்க. ஓகேவா, ஸோ அருள் துரோணான்னு போட்டு என்னுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிடுங்க. ஓகே, மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6374651243. இந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணி கிரியேட் கான்டாக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நியூ பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்களா ஒயிட் ஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபி இருக்கும். ஸோ இதான் வந்து என்னுடைய நம்பர். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பின்னை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதை சென்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், வேறு எதையுமே நீங்கள் பண்ணாதீங்கப்பா. அது இருக்குல்ல இந்த பின் சிம்பு கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான்பா. ஸோ ப்ராசஸ் இவ்வளோ தான். ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேவா, ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஓகே கூடுமான வரைக்கும் இன்னைக்கு நாளைக்குள்ளே பேமெண்ட் பண்ணிடுங்க. அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ வந்து அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா நான் ஜாயின் பண்ணிப்பேன், அதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகேவா, அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 22 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா, ஓகேப்பா, இது வந்து நம்ம இந்த குரூப் 4க்கு போடக்கூடிய லாஸ்ட் பேட்ச். ஓகேவா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் இதை சரியாக பயன்படுத்திக்குவாங்க. ஓகேவா, ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யோசனை இருக்கும், அந்த யோசனை கடைசி வரைக்கும் யோசனையாக வச்சுருந்தோம் அப்படின்னா எண்ணம் கடைசி வரைக்கும் எண்ணமாக இருந்துச்சு அப்படின்னா அது செயலில் கொண்டு வர முடியாது. அப்போ எண்ணத்தை நம்ம எப்போ செயலுக்கு கொண்டு வருமோ அப்போ தான் நம்ம வெற்றி அடைய முடியும். சரியா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப குறைவான நாட்கள். இந்த 6 மாதத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி வேலை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை. ஓகேவா, கைடன்ஸ் கொடுக்க பக்காவான ஸ்டடி பண்ண நான் தயாராக இருக்கேன். சரியா, நம்பி பயணிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும். ஓகேங்களா, ஸோ உங்களை அந்த வெற்றி பாதைக்கு கொண்டு போகிறது என்னுடைய ஒரே வேலை. அதை நோக்கி தான் இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி துரோணா அகாடமி வந்து பயணிக்க போகுது. ஓகேவா, அது யூடியூப் ஸ்டூடெண்டாலும் சரி பேட்ச் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா, ஏன்னா யூடியூப் ஸ்டூடெண்ட் தான் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்டாக வந்திருக்க போகிறாங்க. சரி, அவங்க நம்ம வேற வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஸோ பேட்ச்னும் போது அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு சில விஷயம் இப்போ சொன்ன விஷயம் நம்ம கொடுக்க போகிறோன்றதுனால பேமெண்ட் பண்ணுற அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். சரிங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்சை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, ஏன்னா லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஜாயின் பண்ணுறது தவிர்க்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா, ஸோ இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை இந்த பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். பேமெண்ட்டுக்கு உண்டான அந்த QR கோடு ஸ்கேனரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4க்கு உண்டான பேட்ச் ஓகேவா இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் ஓப்பன். தேங்க்யூ.